ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கண்டென்ட் கிங்ல செகண்ட் பிளேஸ் அப்படின்னா அது விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி. ஆட்சியில இருக்காரு, அமைச்சரவையில் இருக்காரு, ஆனா அவர் தெரிவிக்கிற கருத்துக்கள் எல்லாம் நடா இவரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தா இருங்க, இல்லையா போங்க அப்படின்ற மாதிரி தாவேகா சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளிடுவாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சமீபத்துல அவருடைய அப்பாவுடைய நினைவு நாள், அங்க போய் பேசின பேச்சு அப்படிங்கிறதும், அண்ணாமலையை பத்தியும் பாஜகவை பத்தியும், திமுக பாஜக கூட்டணி அமையலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்வத்தையும், இதை தாண்டி வன்னியரசு அவர்கள் பொது வேட்பாளர் நிறுத்த போறாங்களா அம்பாசமுத்திரத்துல, அது யார் தெரியுமா, ஐயா சீமான் தான் அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்திருக்காரு. இதற்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஒரு RSS நிர்வாகியினுடைய பள்ளியில சிறப்பு விருந்தினரா அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இது இப்போ பேசுபொருளா இருக்கு. எல்லாத்தையுமே விரிவா பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்னதான் சொல்றாரு அப்படின்றது இல்ல, அழகா போலாம். ஆனா திமுகவையும் விமர்சிக்கிறாரு, கூட்டணியில் இருக்கிற தாவேகாவையும் விமர்சிக்கிறாரு, பாஜகவையும் விமர்சிக்கிறாரு, அண்ணாமலையும் விமர்சிக்கிறாரு, வன்னியரசு கூட ஆப்போசிட்டா கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. என்னன்னே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா அவர் சொல்ற விஷயங்களை நம்ம அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. சமீபத்துல அவருடைய அப்பாவுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுது. அரியலூர் மாவட்டத்துல அந்த நிகழ்வு நடக்குது. அதுல போய் கலந்துக்கிட்டு பேசுறார். பேசும்போது அண்ணாமலை ஏன் மேற்கு மாவட்டத்திலேயே தன்னுடைய கூட்டங்களை போடுறாரு தெரியுமா, அவரை வச்சுதாங்க பாஜக மூவ் பண்ணுது. அதாவது பாஜக அதிமுகவையும் திமுகவையும் அழிக்கக்கூடிய வேலையை தாவேகாவை டூலா வச்சு பண்றாங்க, அதுக்கு தாவேகாவும் துணை போகுது அப்படின்ற மாதிரி ஆர்வம் சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் அதிமுக காணாம போச்சு. இப்போ அடுத்து முடிச்சுட்டு திமுகவுக்கு வருவாங்க. எதிர்காலத்துல திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் நான் பொறுப்பு கிடையாது, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியான பல யூக செய்திகளை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை மாநாடுகள் போடுவது, ஏன்னா இப்ப சமீபத்துல தான் பொள்ளாச்சியில போட்டு முடிச்சார், அடுத்த மாநாடு தள்ளி போயிருக்கு. சோ இப்படி இருக்கும்போது அவருடைய மாநாடுகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய வகையில டிபேட் டாபிக்கா என்னன்னா, என்னுடைய மத அடையாளத்தை நான் வீட்டுல விட்டு வருவேன் அப்படின்னு இருக்காரு. இது போல எல்லாரும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வருவாங்களா, ஏன் நான் ஒரு இந்துத்துவா சார்புடையவன் அப்படின்ற மாதிரியும், நான் ஒரு இந்து அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் வெளிக்காட்டிக்காம இருக்காரு. அந்த நிர்பந்தம் அவருக்கு வந்தது. ரெண்டாவது பாஜகவில இருந்து வந்ததுனால அவர் பாஜக சார்பாக தான் இருப்பார் சொல்லி யாரு சொன்னாங்க, விமர்சிக்கிறவங்க சொல்லுவாங்க. பட் அதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிற நிலையில அண்ணாமலை கூட்டம் போடுறது, மாநாடு நடத்துறது அதிமுகவையும் அழிக்கிறதுக்காக, அதனாலதான் அதிமுக செல்வாக்குள்ள இடங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்த திருமாவளவன் பதிவு பண்றார். நாகர்கோவில்ல சபரிவர்மன் அப்படின்றவர் உயிரிழந்து போறாரு. அதுக்கு உடற்கூறு ஆய்வுல அவர் உடம்புல காயங்கள் இருந்தது அப்படிங்கிறது உள்ளபடியே அதிர்ச்சியா இருக்கு அப்படின்றது. இந்த நேரத்துல அவரு அந்த டெலிபோன்ல என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். ஸோ தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. ஆனா அதிமுகவை அழிக்கக்கூடிய வேலைகளை சங் பரிவார் அமைப்புகள் செய்யுது. அந்த சங் பரிவார் அமைப்புகளுக்கு அண்ணாமலை துணையா இருக்கிறாரு. அதிமுக முற்றிலுமா அழித்த பிறகு திமுகவுக்கு வந்துருவாங்க, திமுகவை அவங்க அழிப்பாங்க, இதுதான் சங் பரிவார் அமைப்புகளுடைய திட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் வெளிச்சம் போட்டு கட்டியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல எதிர்காலத்துல திமுகவோடு பாஜக கைகோர்க்கும் நிலை வரலாம். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன்ல, என்னங்க திமுகவை அழிக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப திமுகவோட பாஜக கைகோர்க்குதுன்னு சொல்றீங்க, சொன்ன விஷயங்கள் எல்லாமே முரண்பாடா இருக்குன்னா, அதாங்க கைகோர்த்து அழிப்பாங்க, எப்படி அழிக்க முடியும், தூரத்துல இருந்தா அழிக்க முடியும், பக்கத்துல இருந்தா அந்த ரப்பரை வச்சு அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. சோ அவர் என்ன பேசுறாரு, அவருடைய கருத்துல இருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரியல. வன்னியரசு ஒரு பக்கம் புலம்ப விட்டுருக்காங்க. அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிறுத்த போறதாகவும் திமுக அதிமுக இன்ன பிற கட்சிகள் எல்லாமே அவருக்கு ஆதரவாக கொடுக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயத்தையும், தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அவரெல்லாம் வந்தான்ற மாதிரி ஒருமையில ரொம்ப விமர்சிச்சு வன்னியரசு அவர்களே பேசியிருக்காரு. ஒருவேளை திருமாவளவன் தாவேகா கூட்டணியிலிருந்து தள்ளப்படக்கூடிய நிர்பந்தம் வந்தாலும் வன்னியரசு அவர்கள் வருவாரா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கு. பாமக கூட்டணிக்குள்ள வருமா அப்படின்ற கேள்விக்கு ஊக கேள்விகளுக்காக நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கேள்வியும் அவரு சொல்லியிருக்காரு. சோ திருமாவளவனுடைய இந்த பேச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல தாவேகா எப்படி ரியாக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தின வழக்கு சம்பவம்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய, நான் மரணம்னு இதை பதிவு பண்றேன், ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணம். இது வழக்காக பதியப்பட்டு சிபிசிஐடி அப்புறம் சிபிஐ அப்படின்றது போன உடனே தமிழக அரசு சிபிஐ விசாரணை வேண்டாம், நாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் டீம் எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க உண்மையின் மறுபக்கம், எங்களை மீறி நியாயத்தை யாருனாலையும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி மக்கள் வரிப்பணத்துல சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் போய் நாங்களே விசாரிக்கிறோம், சிபிஐ வேண்டாம் அப்படின்ற மாதிரியான மனுவை போட்டு அது இப்போ விசாரணையில போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மனுவை, தமிழக அரசினுடைய அந்த மனுவை
தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான சி ஜோசப் விஜய் அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார். இந்த ஒரு விஷயத்துல இது மிகப்பெரிய வரவேற்பை தாவேகாவுக்கு கொடுக்குது. சிபிஐ தான் விசாரிக்கணும், விசாரிச்சு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதுல A1, A2, A3 அப்படின்றது போகுது இல்லையா, இதுல பல சந்தேக கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு. விசாரணையில இருக்கிறதுனால அதை நம்ம விரிவா பேச முடியாது. சோ இந்த திரும்ப பெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி திருப்பரங்குன்ற இஷ்யூவையும் தமிழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவையும், அதாவது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது, அதுக்கு தமிழக அரசு தடை கோரி அது இருக்கு, அதையும் அப்படியே வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், கிறிஸ்தவ அதாவது முஸ்லீம் சிறுபான்மையினர் இந்துவா இருந்து கிறிஸ்தவனாக மாறினார், அவர் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜீவோவை தமிழ்நாடு அரசு திமுக அரசு போட்டுச்சு. ஸோ இதுவும் வழக்காக இருக்கு. இதையும் தாவேகா அரசு மேல்முறையீட்டுக்காக சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இதுக்கான திருப்ப வாங்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. தமிழக அரசு இந்த ஆம்ஸ்ட்ராங் இந்த வழக்குல அவங்க செஞ்சது அந்த பகுதியில் இருக்கிற மக்களையும் தாண்டி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி உள்ளபடியே அவங்க இது ஒரு நல்ல மூவாகவும் இது ஒரு நல்ல விஷயமாகவும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஒரு கவுன்சிலராக கூட இல்லை, ஒரு அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கூட கிடையாது, இது வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலராக கூட இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி எந்த மாதிரி அரசியல் பொறுப்புகளையும் இல்லைன்னா கூட தமிழ்நாட்டில் இவருடைய பேரை சொல்லாம அந்த நாள் பொழுது புழங்காது போல இருக்குது. அண்ணாமலை தான் சொல்றேன் நான். ஏன்னா எல்லாரும் எல்லா பக்கம் இருந்தும் அண்ணாமலை 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 ஒன்னு பாராட்டி பேசுறாங்க இல்லையா, விமர்சிச்சு பேசுறாங்க, ஆனா அண்ணாமலைன்ற பேர் சொல்லாம இருக்கிறது இல்லை. இப்போ அவரு காமராசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு RSS நிர்வாகியால நடத்தப்படக்கூடிய திருப்பூர்ல இயங்கக்கூடிய விவேகானந்தர் பள்ளியில சிறப்பு அழைப்பாளராக ஒரு மோட்டிவேஷன் மாணவர்களுக்கான ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உரை நிகழ்த்துவதற்காக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, இப்பதான் பாஜக மத அடையாளங்களை விட்டு நான் வந்தேன்னு சொல்லி சொன்னதும், பாஜகவிலிருந்து இவர் வெளியில வர, பாஜக சாயத்திலிருந்து வெளியில வர பாக்குறாரு அப்படிங்கிறதும், பாஜக அண்ணாமலையினுடைய பாஜக பி டீம் தான், அதாவது அண்ணாமலை பாஜகவோட பி டீம் தான் அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் போய் கலந்துகிட்டு தமிழக பாஜக பயங்கரமான விமர்சனங்களை வைக்கிறாங்க, இன்னும் பல பேர் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர் எப்படி கலந்துக்கலாம், RSS எப்படி கூப்பிடலாம், RSS எங்க கூப்பிட்டுச்சு, RSS நிர்வாகி தானே கூட, அவர் பாஜக இருந்து பல பேர் அவருடைய இயக்கத்துல போய் சேர்ந்திருக்காங்க. சோ இதுல அண்ணாமலைக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நடந்த நிகழ்வை பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன இவங்க பொங்குறதுக்கு என்ன இருக்கு, பாஜக முழுக்க முழுக்க தாவேகாவையோ அல்லது முந்தைய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய குற்றங்களையோ சொல்லாம சும்மா அண்ணாமலை அவர் தான் ஒண்ணுமே இல்லையங்க. அவர் வீதி லீடர்ஸ் தெளிவா சொல்லிட்டாரு, ஒரு மாநாட்டை போட்டாரு, அடுத்த மாநாட்டை போட போறாரு. அந்த மாநாட்டுக்கு கூட்டம் அப்படின்ற பாத்தீங்க, கூட்டம் சொன்னதான் இன்னும் ஞாபகம் வருது. லெஜண்ட் சரவணா அவர் இந்த காமராசர் பிறந்த நாளுக்கு ஒரு கூட்டத்தில் போயிருக்காரு. இது என்ன பார்க்க போனா ஒருவேளை அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா 234 தொகுதியிலையும் லெஜண்ட் தான் இருப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. கூட்டி வந்த கூட்டமா இல்ல அந்த சமூகத்தின் சார்ந்த சமூகத்தினுடைய கூட்டம் அப்படின்றதுல, ஆனா செம்ம கூட்டம், மாஸ் கூட்டம். சோ இந்த கூட்டம் வந்தது அப்படிங்கிறதும், எப்படி இவர கூட்டம் நடத்துவதற்காக பொள்ளாச்சியில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் நடத்துவதற்கான பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வச்சுட்டு இருக்கிற நிலையில, ஒரு சந்தேக பார்வையோட அவர் போயிட்டு இருக்கிற நிலையில RSS நிர்வாகி நடத்தக்கூடிய பள்ளியில சிறப்பு விருந்தினரா போறார் அப்படின்னா, இன்னமும் இவர் RSS தாங்க இவரை இயக்குது, RSS பாருங்க கூப்பிடுதுங்க, இன்னமும் இவர் சொன்னதெல்லாம் பொய்ங்க, இவர் RSS இன்னொரு ஆதரவாளர் தாங்க அப்படின்ற மாதிரியான இவங்க பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு அடுத்த நிகழ்வாக திருமாவளவன் ஐயா திருவாரூர்ல பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. தாவேக அரசு 6 மாதத்துல கவிழ்னு சொல்றவங்க எல்லாம் வாயடைச்சு போவாங்க, 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, நாங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாம பக்காவா தாவேக அரசு 5 ஆண்டுகளை முயற்சி செய்யும், அதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபரிவர்மன் மரணத்தினுடைய CBI விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்களை பேசியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி விமர்சிச்சு பேசிட்டு இப்போ தாவேக அரசு கவிழாதுங்க, நாங்கெல்லாம் தூணா நின்று பார்ப்போங்கன்னு சொல்லி திமுகக்கு எப்படி அந்த தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்தாரோ அதே போல மறுபடியும் பேசியிருக்காரு. இவருடைய எந்த பேச்சை எடுத்துக்கிறது, இவர் என்ன நிலையில இருக்கிறாரு, எப்படி இவரை ஹேண்டில் பண்றது அப்படின்றது தாவேக அப்படியே கையை பிசைந்து கொண்டு இருக்கிறது. அப்பப்ப திமுக கிட்ட இருந்து ஏதாவது கால் வருதா, அதை கேட்ட உடனே இவர் விசுவாசத்தின் காரணமாக பேசுகிறாரா அப்படின்ற மாதிரியும், அருண் IPS மாற்றப்பட்ட விவகாரத்துல முடிந்த வரைக்கும் அவர் அந்த பதவியிலேயே தொடர்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டார் திருமாவளவன் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருக்கு. சோ இவருக்கும் அவருக்கும் என்ன, ஏன் அவர் அந்த பதவியிலேயே நீடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, ரெய்டு போனதோ, இன்னும் 6 மாநகராட்சி அதிகாரிகள் இன்று மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுலாம் தாவேக அரசு ஸ்ட்ரைட்டா இருக்கு. 2வது அமைச்சர்கள்
எந்த குற்றமாவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு பாசிட்டிவா அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குதுங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் அமைச்சர் ஒருத்தருக்காரு, அவர் பேர் நான் சொல்ல, அவர் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாராமா. அவர் ஒரு அபார்ட்மெண்ட்டை வாடகை எடுத்தாராமா. இது வந்து அப்படியே உங்களை கருப்பு வெள்ளை போட்டு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஏவா வேலு அவர்களுடைய பண குடோன் பேங்க் கரூர்ல இருந்துச்சு இல்லையா, சேம் அதே மாதிரியான செட்டப். ஒரு அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகை கீழே ஒரு வாட்ச்மேனை வச்சு நீங்க ஏதாவது டெண்டர் போய் எடுக்கிறீங்கன்னா அங்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. இந்த ஃபோன் நம்பர்ல நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவருடைய அசிஸ்டன்ட் எடுப்பாரு. அவர் எடுத்து நீங்க உண்மையிலேயே கான்ட்ராக்டர் தானா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சிசிடிவி கேமராலாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஓகே நான் மட்டும்தான் நீங்க அங்க போய் பேச முடியும். ஸோ கரூரில் இருந்த அந்த பணகுடன் போல சென்னையிலும் அமைச்சர் அவர் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் யார் அப்படின்றத சொன்னா புரிஞ்சிடும். தன்னோட தொகுதியே இல்லாம வேற ஒரு தொகுதியில போய் நன்றி சொன்னார் பாத்தீங்களா. 234 தொகுதி விஜய் தானங்க, எங்க நன்றி சொன்னா என்னங்க அப்படின்ற முட்டு இருந்தாலும் தன்னோட தொகுதி இல்லாம பக்கத்து தொகுதியில போய் அது எந்த தொகுதியில வருதுன்னே அவருக்கு தெரியல. சோ அதை திமுக விமர்சிச்சாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் தான் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் விரைவில் அமைச்சரவை மாற்றம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் அமைச்சர்கள் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஆதாரபூர்வமான செய்திகள் பொது வெளியில பலதும் வருது. இதெல்லாம் சிஎம் சார் உங்களுக்கு எட்டவில்லையா, போன் நம்பர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் போன்ல சொல்ல முடியுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாருமே சிஎம் சாரை பார்த்து பயப்படல, அவரை பார்த்து அவருடைய பேச்சை கேட்கல அப்படிங்கிறதா இருக்கு. சாட்டையை சுழற்றுவாரா சிஎம் விஜய்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேயர்களே.